இந்த அஞ்சலிய பத்தி ஏற்கனவே நம்ம இலக்கியா சொல்லும்போது, பைரவி பயங்கர கோவப்பட்டு அஞ்சலிய பொளந்து கட்டிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இந்த அஞ்சலி இருந்துட்டு, "என்னடா இது! இந்த கௌதம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த வீட்டோட புள்ள கிடையாது." அப்படின்ற விஷயம் தெரிஞ்சா, எல்லாருமே அடிச்சு விரட்டிடுவாங்கன்னு பார்த்தா, இப்ப தான் வந்து பாத்தீங்கன்னா, இன்னமும் வந்து கட்டி புடிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்போ என்னடா பண்றது? இப்படியே விட்டுட்டு இருந்தா, கார்த்திக் வந்து பாத்தீங்கன்னா, என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருப்பான் இந்த கௌதம்க்காக, அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு, இப்போ அடுத்ததா இந்த எஸ்எஸ்கேவுக்கு ஃபோன் பண்ணி, இந்த அஞ்சலி இருந்துட்டு பயங்கரமா பிளான் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா, இந்த பைரவி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி பக்கம் இருந்திருந்தா அப்படின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, பைரவிய வச்சு தான் இங்க நம்ம கௌதமியும், இலக்கியாவையும் ஏதாச்சும் பண்ணி ஆவணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருந்திருப்பான். ஆனா, இப்போ அந்த பைரவிக்கு விஷயம் தெரிஞ்சா, இந்த அஞ்சலியால வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற காரணத்தினால தான் எஸ்எஸ்கே கிட்ட ஃபோன் பண்ணி, "என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்க ஏதோ சொன்னீங்க. அந்த ஆஃபீஸ்ல அது மட்டும் இல்லாம வெளிய போற வர இடத்துல எல்லா இடத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க கௌதம் வந்து தத்து புள்ள. கௌதமுக்கு யாருமே கிடையாது. ஒரு அனாதை அப்படின்ற மாரி அவன் முன்னாடி வந்து சொன்னான். கடைசியில ரொம்பவே வருத்தப்பட்டு, இப்போ கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் பக்கமே வரமாட்டான். கௌதம் கூனி குருவி போயிடுவான்னு சொல்லிட்டு வந்து சொன்னீங்க. ஆனா, இப்போ தெம்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ்க்கு போயிருக்கான் அப்படின்ற உண்மை எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்க பைரவிக்கு பயங்கரமான அதிர்ச்சி. ஏன்னா, இந்த அஞ்சலியோட சுயரூபம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வெளிய வருது இல்லையா? அந்த ஒரு காரணத்தினால. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு, கௌதம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் குடுத்து, அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நெனைக்கிற மாரி எதுவுமே கிடையாது. அது உங்களோட கம்பெனி. யாரு என்ன சொன்னாலும் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, முடிச்சு கட்டிடுங்க. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, கடைசியில கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ்க்கு போறதுக்கு தயார் பண்ணிட்டாங்க. இப்போ வீட்ல இருக்கிற ஒவ்வொருவரும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்க வந்து பார்த்தீங்கன்னா, சந்தோஷமா ஒர்க் பண்ணணும். யார் என்ன சொன்னாலும் சரி அப்படின்ற மாரி தான் வந்து நெனச்சிட்டு இருக்காங்க. அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி இருந்துட்டு எஸ்எஸ்கே கிட்ட ஃபோன்ல பேசிட்டு இருக்கும்போது, நம்ம இவங்க அதாவது பைரவி வந்து மாஸ் என்ட்ரி வந்து குடுக்குறாங்க. நேரா வந்துட்டு இந்த அஞ்சலி கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு வந்து வரும்போது, இந்த அஞ்சலி யார்கிட்டயோ ஃபோன்ல பேசிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு சைலன்ட்டா நிக்க ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கப்புறம் இந்த அஞ்சலி இருந்துட்டு, அந்த கௌதம தீர்த்து கட்டினா மட்டும் தான் என்னோட வழி வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகும். உங்களுக்கும் அதுதான் கரெக்ட்டா இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நீங்க தான் இல்ல இந்த கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா உயிரோடவே இருக்க வச்சு, அவன கொஞ்சம் கொஞ்சமா அணு அணுவா வந்து பார்த்தீங்கன்னா சாகடிக்கணும்னு சொல்லிட்டு வந்து சொன்னீங்க. ஆனா இப்ப என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்களா? அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் எஸ்எஸ்கேவும் வந்துட்டு, ஆமா நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் தான். அதாவது நீ சொல்றது கரெக்ட் தான். எல்லாமே கரெக்ட்டா தான் சொல்றேன். அந்த கௌதம் உயிரோட இருக்கிற வரைக்கும் என்னாலயும் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு, எஸ்எஸ்கே வந்துட்டு இப்போ கௌதம தீர்த்து கட்டுறதுக்காக வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அஞ்சலி இந்த ஒரு விஷயத்த பத்தி எஸ்எஸ்கே கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, பயங்கர டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க இந்த பைரவி. ஏன்னா, அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கான காரணம், எஸ்எஸ்கே அதாவது நம்ம கௌதம வந்து பார்த்தீங்கன்னா, நல்லபடியா நம்மகிட்ட மீட்டு குடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணமும், அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருக்காங்க இல்லையா? இலக்கியாவ இந்த வீட்ட விட்டு விரட்டணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான், இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த ஒரு காரணம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல மெயினா இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா, இந்த அஞ்சலி இந்த சொத்த அடையணும் அப்படின்றதுக்காக, கௌதமியே கொல்ல பார்க்குறாளா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்துல இருந்துட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ அதாவது இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலியோட சுயரூபம் இந்த பைரவிக்கு தெரிய வந்தா என்ன பண்ணுவாங்க? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.